ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுரோன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை 6வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கிறோம். 15ல் அவர் சொன்னார், மனதை கட்டுப்படுத்தி எப்பவும் தன்னை யோகத்தில் வச்சுக்கிற யோகிங்கிறவன் முடிவான முக்தி பிறப்பிறப்பு விடுதலையும் எங்கிட்ட இருக்கக்கூடிய அமைதியவும் அவன் அடைவான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னால் தேகத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தார் 14ல். உடல், தலை, கழுத்து இந்த 3 தான் சேர்ந்தது ஒரு தேகம். இந்த 3லையும் கையும் காலும் ஒட்டி இருக்கு. இதை எப்படி பக்குவமாக வச்சுக்கிட்டோம்னா மனசு ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த தேகம் எப்படி உதவியாக இருக்குங்கிறத சொன்னார். ஆக தேகத்தை கொண்டு தான் பாத்திரம் வேணும், பண்டம் சமைக்கணும்னா. அது மாதிரி உயிர் பக்குவப்படணும்னா உடல்ங்கிற பாத்திரம் தேவைப்படுது. அதுக்கு அந்த குணங்கிறதும் அறிவுங்கிறதும் மனசுங்கிறதெல்லாம் உதவியாக இருக்குது. ஒன்றுக்கொன்று சார்ந்தது தான். மனசால நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அதுக்கு உதவியாக இருக்கிறது புலன்களுக்கும் மனசுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது அறிவு. இந்த அறிவு எப்படி வழிகாட்டுதோ அதுபடி மனசும் புலன்களும் வேலை செய்யும். இது அந்தந்த குணத்துப்படி அவனுக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ தந்துடும். அப்போ முதல்ல நமக்கு ஜட இயற்கை குணம், இந்த தேகத்தினால தான் குணம் அமையும். குணத்தால தேகம் அமைகிறது என்னவோ உண்மைதான். ஆனால் குணத்தால் தேகம் அமைஞ்சதுக்கப்புறம் அந்த தேகம்தான் அந்த குணத்தை பாதுகாத்து வளர்க்குது. இதெல்லாம் ஒன்றுக்கொன்று உதவியாக தான் இருக்குது. எது கூடினது எது குறைஞ்சதுன்னெலாம் கிடையாது. நமது குணத்தை மாற்றிக்கிறது நம்மளால் முடியும். ஆனால் நம்ம குணத்தை நம்ம மாற்றிக்க நாமளே சம்மதிக்க மாட்டோம். நம்ம குணத்தை நம்ம மாற்றிக்கிறதுக்கு நாம் ஏன் சம்மதிக்க மாட்டோம்னா மனசுங்கிற ஒன்றை நாம் மனசாவே பாவிப்போம். மனசுங்கிற ஒன்று இருக்கிறதுனால அந்த மனசு கேட்க மாட்டேங்குது, சொன்னபடி கேட்க மாட்டேங்குதுன்னு நாமளே சொல்லுவோம். அதுக்கு காரணம் புலன்கள்னு சொல்லுவோம். புலன்கள் மேலே இருக்கக்கூடிய பற்று மனசை சரியாக வச்சுக்க முடியாது. அப்போ புலன் மேலே இருக்கக்கூடிய பற்றுக்கு காரணம் மனசுன்னா மனசை அந்த மாதிரி ஆக்கி விதவிதமாக யோசிக்க வைக்கிறது குணம். அப்போ குணம், மனசு, இந்த புலன்கள் எல்லாத்தையும் சேர்த்து அறிவு வழி நடத்திடுது. அப்போ முதல்ல எல்லாத்தையும் ஆளக்கூடிய அந்த அறிவு வேணும். அதுதான் ஞானம்னு இதுக்கு முன்னால் சொன்னார். ஞானம்ங்கிறது வெறுமனே அறியப்படுற பொருள்கள் மட்டும் கிடையாது. பொருளோட உட்பொருளும் அதனுடைய விளைவுகளையும் பல்வேறு இயக்கத்தினால பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடலில் நாம் எப்படி இயங்குகிறோமோ அது எல்லாத்துக்குமே இந்த உடலால் நாமளும் நம்மளால் இந்த உடலும் எப்படி ஒன்றுக்கொண்டு சார்ந்து இருக்குங்கிற எல்லா பொருள்களையுமே புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஞானம்னு சொன்னேன். இதுக்கு முன்னாலேயும் பார்த்தோம். ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னார். ஞானப்படகு அப்படின்னு ஒன்று சம்சார கடலை கடக்கிறதுக்கு. சீத ஆதப பதபரீஜன எதின ஜாமினி ஜாகிரே, நரோத்தம தாஸ் தாகூர் பாட்டு. சீதம் ஆதபம், அதாவது தட்பவெப்பங்களால நம்ம உடல் படுற அனுபவங்கள், உடலால் அனுபவிக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மனசும் புலன்களும் அறிவால் வழிகாட்டப்பட்டு குணத்தையும் சேர்த்துக்கிட்டு அவரவர் குணத்தின் இயல்புப்படியே நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடறோம். இதை பற்றி நம்ம யாருடைய விளக்கமும் தேவையே இல்லை. உண்மையிலேயே பகவான் சொல்கிறபடி அந்த உடல், தலை, கழுத்து அவர் சொல்கிற மாதிரியான ஆசனத்தில் உட்காந்துட்டு இதை ஒரு நேர்கோட்டில் வச்சுட்டு நல்லா ஆழ்ந்து சிந்திச்சோம்னா எல்லாமே புரியுங்கிறது அவர் சொன்னது சரிதான். ஆனால் அடுத்து அவர் அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு மேலும் சொல்லிகிட்டே வரார்.
எப்படி நம்மளை படுத்தணும்னு. இப்போ ஆரம்பத்துல அதை சொன்னாரு, முதல்ல இதை சொல்லியிருக்கணும். எது? இன்னைக்கு படிக்கிற சுலோகத்தை, அதிகமாக சாப்பிடுபவனுக்கு யோகம் கிட்டாது, ஒரே அடியாக சாப்பாடே இல்லாதவனுக்கும் யோகம் கிட்டாது, அதிகமாக தூங்குபவனுக்கும் விழித்து கொண்டே இருப்பவனுக்கும் யோகம் கிட்டாது. இதை முதலே சொல்லியிருக்கலாம் அவர். ஏன் சொல்லல அப்படின்னா, நமக்கெல்லாம் நம்ம மனசு அறிவுக்கெல்லாம் பகவான்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப பெருசு. பெரிய ஞானம், புரியாத புதிராக இருக்கணும், பெரிய விஞ்ஞானத்தை பற்றி அவர் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால எடுத்தோடனே ரொம்ப தின்னுக்கிட்டு இருக்காத, பட்டினியும் கிடக்காத, ரொம்ப தூங்கிக்கிட்டே இருக்காத, முழிச்சுக்கிட்டும் இருக்காத அப்படின்னு சொன்னாருன்னா, என்ன இதை போய் கடவுள் சொல்கிறாரு அப்படின்னு சாதாரணமாக நினைப்போம். ஏன்னா நம்மளை நாம் மேதாவியவே நினச்சி பழகிட்டோம். அதாவது பக்தி பண்ணுறது பகவான்கிட்ட வந்துட்ட உடனே நான் எவ்வளோ பெரிய பக்தன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம், மமகாரம், அதில் தான் முதல்ல படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருப்போம். அந்த குணத்தினால அவர் நல்லா தான் மகுடி வாசிக்கிறார். இவன் பெரிய பக்தனா அவனை நம்பிக்கிட்டு இருக்கான், நீ எல்லாம் ஒரு பக்தனாடான்னு அவனை தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாக்கக்கூடாது இல்லையா? அதனால நீ இப்போ கெட்டிக்காரே, ஆனால் நீ முறைப்படி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஆசனம் போடுறது, உடலை சரியாக வச்சுக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, இதெல்லாம் நீ யோகத்தில் அடைவ, என்கிட்ட இருக்கிற அமைதியெல்லாம் அடைவன்னு அடையக்கூடிய வெற்றிகளை எல்லாம் சொல்லிட்டு அந்த வெற்றிகளுக்கெல்லாம் எதிரான அடைய முடியாது அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறாரு. எதிர்மறையான வாசகத்தை சொல்கிறதுக்கு காரணம், நமக்கு உடலால் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தர்றோம், அல்லது நமது புலன்களால், நமது குணத்தால், நமது மனசால் நான் எவ்வளோ பெரிய மேதாவின்னு பெருசாக நினச்சிக்கிட்டு, ஞானியாக நினச்சிக்கிட்டு ஜட உலக பொருள்களை எல்லாம் உதாசீனம் பண்ணுவோம். கடுமையான தவம், கடுமையான விரதம். இப்போ நம்ம கௌடிய மடத்தில் விரதம்னா சாதாரணமாக இருக்கிறது. நான்லாம் இன்னைக்கு ஏகாதசி நிர்ஜல விரதம், தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது. அது எப்படி இருக்க முடியுது அப்படிங்கிறத தெரியாம அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, நம்மளால முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் இருப்பாங்க. தண்ணியாவது குடிச்சுக்குவோம் அப்படின்னு. இந்த சாப்பிடாம பட்டினி கிடக்கிறதோ இல்லை நல்லா நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்ப கொழுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதோ ஆன்மீக பாதைக்கும் சிந்தனைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆன்மீக உணர்வுங்கிறதுக்கு தேகம் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறதுக்கு தான் அது. பொதுவாக நமக்கு புலனோட தேவைகள் இருந்துச்சுன்னா, பசி தாகம் இருந்துச்சுன்னா ஞானத்தை பற்றி யோசிக்க மாட்டோம், பசியை பற்றி தாகத்தை பற்றி தான் யோசிப்போம். அதே இது பசி தாகத்தை எப்போவுமே தீர்த்துட்டு சௌக்கியமாக இருந்தாலுமே ஞானத்தை பற்றி யோசிக்க மாட்டோம். அப்போவும் இந்த புலன் திருப்தியில் சொகுசா சுகமா சும்மா இருக்க தான் தோணும். திரும்ப இந்த சொகுச, இந்த சௌகரியத்தை, தேக இன்பங்களை எப்படி ஆசுவாசப்படுத்தலாம், அடுத்து இது கொஞ்ச நேரத்தில் இது காலி ஆயிருமே, தேகம் பழையபடி வாடிடுமே, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப அது பாதையில் தான் சிந்திப்போம். அதனால தான் இவர் தேகத்தை பற்றி இப்போ என்ன சொல்கிறாரு, தேகத்தை நீ வருத்திக்க வேண்டாம்ன்ற. இன்பமாக வச்சுக்கிறதும் சரி, அதை தேகத்தை வெறுக்கிற மாதிரி அதை வாட வைக்கிறதும் சரி, ரெண்டுமே தேகத்தை பாடாப்படுத்துகிற வேலை தான். அப்படி தேகத்தை படுத்துறதுக்கே உன்னோட மனம், அறிவு, குணத்தை எல்லாம் பயன்படுத்தினேன்னா நீ ஞானத்தை பற்றி எங்கே யோசிப்ப? சாதாரணமாக உட்காந்துருக்கும் போது கூட நேரம் நிமிர்ந்து உட்கார தெரியாது. சாதாரணமாக நேரம் நிமிர்ந்து உட்கார்றதுக்கே அது பயிற்சி வேணும்னு தான் முதல்ல அவர் சொல்கிறாரு. ஆசனம் போடு, தற்பையை விரி, தகுந்த இடத்தை தேர்ந்தெடு, ஆசனம் போடு, தற்பையை விரி, அது மேலே பட்டு வஸ்திரத்தை விரிச்சுக்கோ, உக்காந்துக்கோ, உடல் தலை கழுத்தெல்லாம் நேரம் வச்சுக்கோ, பத்மாசனம் போட்டுக்கோ, பார்வையை வேற எங்கேயும் செலுத்தாம ஒரு குவிய தூரத்தில் நாசி நுனியை பார்க்குற மாதிரி 2 பார்வைகளையும் ஒழுங்குபடுத்திக்கோ, கண்ணை மூடிக்கோ, வேற எதை பற்றியும் சிந்திக்காத அப்படின்னு எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு காரணம், தேகத்தை
இன்பமாவோ துன்பமாவோ படுத்துறதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான். அப்படி இருக்கிறது முதல்ல கஷ்டம் மாதிரி தெரியும், இதுதான் கஷ்டம்னு. எது நேரம் இருக்கிறது தான் கஷ்டம்னு தெரியும், யோசிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா அதுதான் சுகமா இருக்கும், அதான் நிம்மதியா இருக்கும். ஏன்னா நம்ம நிம்மதியாகவும் சுகமாகவும் தேகத்தை வச்சு பழக்கலை, புலன்களோட உதவியால அதை பாடாப்படுத்துறோம். இன்பத்துக்காகவும் துன்பத்துக்காகவும் அதை படுத்துகிற பாட்டில், குணத்தாலையும் புலன்களாலையும் அதை படுத்துகிற பாட்டில், அதுதான் வேற என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லி சலிச்சுக்குவோமே தவிர, இந்த பகவான் சொன்ன மாதிரி நேரம் உட்கார மாட்டோம். நேரம் உட்கார்றதுங்கிறது தேகத்தை மட்டும் நேரம் உட்கார்றதுன்னு இல்லை. அப்படி நேரம் உட்காரணுங்கிற எண்ணமே அந்த உடலுக்குள்ள ஆத்மாவை நேர்மையா நியாயமா நேரம் உட்கார வைக்கிறது. ஆன்மாவை உடலுக்குள்ள ஒழுங்கா உட்கார வைக்கிறதுக்கு தான் உடலை ஒழுங்கா உட்கார வைக்க சொல்றாரு. முதல்ல உடல் சரியா இருந்தா ஆன்மா அது நிம்மதியா இருக்கும். அது எப்பவுமே நிம்மதி கெடுறது இல்லை. ஆனா நிம்மதி கெடுக்கிறதுக்கான ஆன்மா பற்றிய அக்கறையே இல்லாம போறதுக்கு இந்த உடல் தான் காரணம். உடல் சரியா இருந்ததுன்னா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலைமை என்னங்கிறது நல்லாவே தெரியும். உடலை சரியா வச்சுக்கலன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு நமக்கே தெரியாது. அதனாலதான் அதிகமாக சாப்பிடுவேன்றார். அதிகமா சாப்பிட்றதுன்னா இப்ப நம்ம இங்க எப்படி பொருள் எடுத்துக்கிறது, நிறைய சாப்பிட்றதா, ஐயோ நான் இன்னைக்கு குறையா சாப்பிட்டேன்னா எனக்கு வயிறு பத்தாதே, வயிறு வாடுமே, எப்படி சொல்றாரு இவரு. நிறையாவும் சாப்பிடக்கூடாது குறையாவும் சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. அவங்கெல்லாம் 4 இட்லி சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சு போவோம், எனக்கு 10 இட்லி சாப்பிட்டா தான் அரை வயிறு நிரம்பும். இது எப்படி நான் எடுத்துக்கிறது, நிறையா சாப்பிட்றது குறையா சாப்பிட்றதுங்கிறத அவரவருக்கு தன்மைக்கு சரியா சொல்றாரு. இந்த 5 பாண்டவர்கள் 5 பேர்லையுமே பீமனை மாதிரி யாரும் சாப்பிட முடியாது. அவன் பெருத்த வயிறுடையவன். இத்தனைக்கும் பெரிய வயிறுன்னா பெரிய தொந்தியும் தொப்பையுமா படத்துல எல்லாம் இப்போ அப்படித்தான் வரைஞ்சிறாங்க. பீமன்னா குண்டு குண்டா இருப்பான், பெரிய உடலும் இது வச்சிருப்பான்னு கிடையாது. அவனை அப்படித்தான் பாவதத்துல பாராட்டுறாங்க. எப்படின்னா ஓனாய் போல வயிறு உள்ளவன்னு. ஓனாய்க்கு பாருங்க வயிறே இருக்காது, நெஞ்சுதான் இருக்கும். வயிறு ஒட்டி போய் பின்னால ரொம்ப இதா இருக்கும். ஓனாய் நீங்க பார்த்துருக்கீங்களோ என்னமோ தெரியல. சாதாரண இந்த நாய் மாதிரியா அதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திடகாத்திரமா, இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா, தந்திரமா, உயரமா, பலமா இருக்கிறது ஓனாயின்னு சொல்றது. அது காடுகள்ல இருக்கும், நம்ம மனிதர்கள் அண்டி பிழைக்காது. இந்த நாய்களுக்கு அந்த நாய்களை பிடிக்காது. பொதுவாக நாய்க்கு நாய் பிடிக்காது. அதனாலதான் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு மேல 40 வயசுக்கு மேல நாய் குணம்னு சொல்றது. ஏன்னா அறவுரையா ஞானம் தெரிஞ்சவன் அந்த 40 வயசுல உலக அனுபவமும் உடல் அனுபவத்திலையும் அவன் தன்னை புத்திசாலியா கெட்டிக்காரனாவோ அல்லது தாழ்வு மனப்பான்மையோ ஏதோ ஒரு அதிருப்திக்கு வந்திருப்பான். அப்போ அடுத்தவன் பேச்சை கேட்க மாட்டான், எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சிருப்பாடுவான். நம்மளை இவங்க குறையா நினைக்கிறாங்கன்னு கற்பனை பண்ணிக்குவான், அல்லது நம்மளை பெருமையா நினைக்கிறாங்க அந்த பெருமையை கெடுத்துக்க கூடாது அப்படின்னு கற்பனை பண்ணிக்குவான். அதனால பேசுறதெல்லாம் ஏடிக்குட்டியா சிரிச்சிருப்பாவும் பேசுவான், சலிப்பா பேசுவான், விரக்தியா பேசுவான், எதிர்த்து பேசுவான், சொல்ற கருத்துக்கு உடனே இணங்கிடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கையா பேசுவான். அந்த மாதிரி குணம் அந்த குறிப்பிட்ட பருவத்தில் அந்த வாழ்கிற உடல்ல வாழ்ந்த அந்த காலங்கள் 40 ஆண்டுகள் காலம் ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிரும். அதனால 40 வயசுல நாய் குணம்னு சொல்லுவானுங்க. ஏன்னா நாய்களுக்கு நாய்களை பிடிக்காது. இது மனுஷனை அண்டி பிழைக்கிற நாய்களும் இல்லை, நாய்களை அண்டி பிழைக்கிற மனுஷங்களும் அப்படித்தான். 2 ஒன்று தானே, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ பீமனுக்கு வயிறு பெருசுங்கிறது தொந்தி தொப்பையுமா இருக்கிற பெரிய குண்டம் கிடையாது. அவன் கச்சிதமான உடல் அமைப்பு உள்ளவன். உயரமும் உயரத்துக்கு ஏற்ற வடிவமைப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி கால்களுடைய நீளமும் கைகளுடைய நீளமும் இடுப்பும் கழுத்தும் தலையும் எல்லாமே சிற்ப சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற மாதிரி கச்சிதமா இருக்கக்கூடிய ஆஜானுபாகவாதன ஒரு கம்பீரமான ஆண்மகன் பீமன். அவனுக்கு விருந்தெல்லாம் அதிகம். சாதாரண சாப்பாடே அவன் விருந்து மாதிரி தான் சாப்பிடுவான். நமக்கு விருந்து மாதிரி இருக்கிறது அவனுக்கு சாதாரண சாப்பாடு தான். அப்போ அதிகமாக சாப்பிட்றவன் அவன் யோகத்துக்கு ஆக மாட்டான்னு அவனே பெரிய யோகி தானே பீமனே. அப்புறம் என்ன யோகத்துக்கு ஆக மாட்டான்னு சொல்றது. இங்கே அதிகமாக சாப்பிட்றதுன்னு என்னன்னா, கடவுள் சொன்னது மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்ட உணவு. அவனுடைய கருத்துக்கும் அவனுடைய கை கால்கள், அவனுடைய புத்தி, அவனுடைய பல் அமைப்பு, ஜீரண மண்டலங்களுடைய அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு, அரிசி, காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள், பூக்கள், இந்த மாதிரி
உணவு தான் அவனுக்கு உரியது. ஏன்னா இதுதான் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது. அதிகமா சாப்பிட்றதுங்கிறது இவை தவிர வேற விலங்குகள், பறவைகள், விலங்குகள் எதை வேணாலும் வேட்டையாடி அதனுடைய உடலை, இவனுக்கு அறிவும் திறமையும் புத்திசாலித்தனம் இருக்குங்கிறதுக்கா அதனுடைய உடலை சுட்டு திங்கிறது வேணுங்கிற தாவரை வர்க்கங்களான. அப்பவும் அந்த மாமிசங்களோட எதை சேர்ப்பான்? மல்லி, வத்தல், பட்டை, சோம்பு, கிராம்பு அப்படின்னு இந்த பொருள்கள்லாம் தாவரங்கள் தானே. இந்த பொருள்கள் சுவை கூட்டக்கூடிய மாமிசத்தினுடைய துர்நாற்றம், சவத்தினுடைய அந்த அமங்கலத்தெல்லாம் மறைக்கிற மாதிரியான இந்த தாவர வர்க்கங்களுடைய பொருள்களை எல்லாத்தையும் போட்டு பூமியில் விளைஞ்ச இந்த தாவர வர்க்கங்களுடைய பொருள்களை எல்லாம் சுவை கூடின பொருட்கள் இதுகளையெல்லாம் அந்த சவத்தோட சேர்த்து, கூட தானியங்களை அரிசியும் சேர்த்து, காய்களையும் நிறையா சேர்த்து மொத்தமாக அவிச்சு அதை என்ன சொல்கிறது, பிரியாணியா அந்த மாதிரி செஞ்சு ஆட்டை அவிச்சுனாலும் மாட்டை அவிச்சுனாலும் என்னென்ன விலங்குகளோ அதுதான் அதிகமாக சாப்பிட்றது. உனக்கு அனுமதிக்கப்படாததை சாப்பிட்றது தான் அதிகமாக சாப்பிட்றதுன்னு அர்த்தம். இப்படி எதை வேணாலும் எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கிறவனுக்கு குணமும் புரியாது, அவனோட குணமே அவனுக்கு புரியாது, அவன் மனசும் சொன்னபடி கேட்காது, அவன் அறிவும் இப்படி அழிவு பாதையை தவிர ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கவே சிந்திக்காது. ஏன்னா செத்த பணத்தை தானே திங்கிறான், வாய் ருசிக்காக தானே திங்கிறான். அதனால அவனுக்கு உடலும் மதர்த்து போய் கொழுத்து போய் தான் இருக்குமே தவிர நேர ஒரு இடத்துல உட்கார முடியாது. சேரில் உட்காந்தா கூட சும்மா காலாடிக்கிட்டே இருப்பானுங்க நிறைய பேர். அது அசைவம் சாப்பிட்றானோ சாப்பிடலையோ அது தெரியாது. எவனா இருந்தாலும் காலாட்டுற ஒரு குணம் இருக்கும். அது குணத்துல மதர்ப்புன்னா ஒரு நோய், மனநோய். அவனை அறியாமலே காலாட்டிக்கிட்டு இருப்பானுங்க. காலாட்டுறதுங்கிறது பலவிதம் இருக்கு. 2 கால்களையும் சேரில் உட்காந்துட்டு யானை காது மாதிரி விரிச்சு மூடுறது, குதிக்கிற மாதிரியே ஸ்ப்ரிங் மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கிறது, அப்படி பலவிதம் இருக்குது. இல்லை உடல்லையும் நெளிச்சு கொடுத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பானுங்க. ரொம்ப நேரம் சரீரத்தை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார முடியாது. இதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி உடல், கழுத்து, தலையெல்லாம் நேரம் வச்சுக்கிட்டுலாம் அவங்களால உட்கார முடியாது. சவத்தை கூட எதை வேணாலும் போட்டு தின்னவன், செத்த பணத்தை திங்கிறவனுக்கு எப்படி அப்படி உட்கார முடியும்? முடியாது. அவன் பணமாகிற வரைக்கும் அவனால் சும்மாவே இருக்க முடியாது. இப்படி இது அதிகமாக சாப்பிட்றது. குறைவாக சாப்பிட்றதுங்கிறது இந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு. குறைவாக சாப்பிடுறது, ஒரேடியாக சாப்பாடே இல்லாதவனுக்கு, சாப்பிட்டா நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன், இல்லாட்டி நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னாலுமே அவன் சரீரத்தினுடைய இயக்கத்துக்கு ஒத்துழைக்காமலே அந்த வீட்டில் வசிக்கிறது. அது எப்படி இருக்கும்னா, வீட்டுக்குள்ளே வசிக்கிறீங்க, வீட்டில் வாசல் தூக்குறது இல்லை, வீட்டையும் உள்ளே பெருக்கிறது, சுத்தம் பண்ணுறது இல்லை, ஜன்னல் கதவு எல்லாத்துலேயும் தூசியாக இருக்கும், அதையும் துடைக்கிறது இல்லை, ஒட்டடை இருக்கும், தண்ணியே வீட்டுக்குள்ளே படுறதில்ல, வீடு சும்மா புழங்காமல் புழுதி படிஞ்சு பால் அடைஞ்சு போய் கிடந்த வீட்டில் வசித்தோம்னா எப்படி இருக்கும்? ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொல்கிறது. அதே மாதிரிட்ட இவன் வசிக்கிற வீட்டையும் உள்ள எத்தனை அறைகள் இருக்கு, இதயம் இருக்கு, சுவாசத்துக்கான நுரையீரல் இருக்குது, கல்லீரல் இருக்குது, இறைப்பை இருக்குது, இறைப்பையிலிருந்து வர்றதை ஜீரணம் பண்ணுறதுக்கான எத்தனையோ உறுப்புகள் இருக்குது, சுவாசத்தின் மூலமாக உள்ளே போகிற பிராணவாயு, அபான வாயு வெளியில் கொண்டு வர்றது இருக்குது, 5 விதமான வாயுக்கள் உடலுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, உடலுக்குள்ளே விளக்கேற்றி வைக்கிற அறிவுங்கிற அந்த தீபம் இருக்குது, அறிவு தீபத்தையும் ஏற்றுறதில்ல, காற்றோட்டமாக ஜன்னல்களையும் திறக்கிறதில்ல, பால் அடைச்சி போய் வச்சுருந்தோம்னா ஒரேடியாக சாப்பிடாம இருந்தால் அந்த வீடு இடத்துக்காகும். அது மாதிரி சரீரத்தில் இருக்கிற அப்புறம் எப்படி அவன் ஞானத்தை பயன்படுத்துவான்? இருண்ட வீடு மாதிரி இருண்ட உடலாக இருக்கும். இருண்ட உடலுக்குள்ளே வாழ்கிறவன் என்ன சாதிக்க முடியும்? உடலுக்குன்னு ஒரு ஒளி இருக்குது. உடலுக்கு என்ன ஒளி? உள்வொளி. அது எப்படி நீ பார்ப்ப? இப்போதைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கும் உயிரோடு இருக்கும்போது நம்ம சந்திக்கிற இந்த வாழ்க்கைங்கிற பேரில் நம்ம சந்திக்கிற சம்பவங்களோ, அந்த சம்பவங்களால் நமக்கு ஏற்படுற விளைவுகளோ, அந்த விளைவுகளால் ஏற்படுற நமக்கு மனமாற்றங்களும், ஆசா பாசங்களும், கோபதாபங்களும், பாசம் பந்தம், அதில் ஏற்படுற விரோதம், ஏக்கம், பொறாமை, இப்படி பலவிதமான உணர்ச்சி அலைகளுக்குள்ள துப்புக்கட்டத்தனமாக திரிஞ்சுக்கிட்டு மிதந்துக்கிட்டு இருக்கிறதும், இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது
இந்த உடல் ஒளியை பற்றி எப்படி கண்டுபிடிக்க? இதெல்லாம் இல்லாமல் இருந்தால உடலோட ஒளி நல்லா தெரியும். உடலோட ஒளிங்கிறது இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னா, நீ கண்ணை மூடிக்கிட்டு இருட்டா இருந்தாலும் சரி, வீட்டில் படுத்திருக்கோம், சீக்கிரம் அலாரம் வச்சு எந்திக்கணும்னு கடிகாரம் ஒளி எழுப்புறது மாதிரியான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு, அலாரம் வச்சுட்டு சீக்கிரம் காலையில் எழுந்திரிக்கணும், பரீட்சைக்கு படிக்கணும் அப்படின்னு பிள்ளைங்க நீங்கள் அதிகாரப்பூர்வமாக ஒரு அங்கீகாரமான ஒரு ஸ்திரமான தன்மைக்கு வர்றதுக்காக கல்விங்கிற பேரில் எதையோ படித்து மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கும், என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கும் இப்போ தயாராகிறீங்க. உங்களுக்கு இந்த புலனை பற்றியோ, உயிரை பற்றியோ, சாவை பற்றியோ, வாழ்க்கையை பற்றியோ, குடும்பத்தை பற்றியோலாம் உங்களுக்கு இப்போ தேவையும் இல்லை, தெரியவும் செய்யாது, தேவையும் இல்லை தான். ஆனால் ஏதோ ஒன்று படிக்கிறோம். பொறியியல் படிக்கிறோமா, விஞ்ஞானம் படிக்கிறோமா, விஞ்ஞானத்தில் ரசாயனம் படிக்கிறோமா, பௌதிகம் படிக்கிறோமா, அடுத்த மேற்படிப்புக்கு ஒரு முன்படிப்பு வேற இப்போ வந்திருக்குது விதவிதமாக. இனி முன்படிப்புக்கு ஒரு முன்படிப்பு வரும். இப்படியே வளர்ந்துக்கிட்டு போகும் பயிற்சிங்கிறது. ஏன்னா படிப்பை சீக்கிரம் முடிக்கக்கூடாது. முடிச்சுட்டு அப்புறம் வேலை கேட்பாங்க, அப்புறம் உலக வாழ்க்கையில் தேவையான வசதிகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இது எதுக்கு வம்பு, படிச்சுக்கிட்டே இருக்கட்டும், அந்த படிப்பு படிக்கணும், இந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள போக்கு காட்டிக்கிட்டே சாவுற வரைக்கும் விட்டுறலாம். கடைசியில் வயசாகி போச்சு, நீ படித்தது போதும்னு முடிஞ்சு போகும். ஏன்னா நான் படித்தேன் இவ்வளோ நாள்லாம் வாழ்க்கைக்கு உதவாத எல்லா கல்வியும் தான் படித்தோம். மருத்துவம் படிக்கிறோம், பொறியியல் படிக்கிறோம், ஆனால் எதுவுமே நமக்கு பயன்படணும், மற்றவங்களுக்கு பயன்படணுங்கிறதுக்காக படிக்கலை. வேலைக்கு போகணும், சம்பளம் வாங்கணும், அது அரசாங்கம் வேலை கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும். நான் படித்தது வேலைக்கு தரணும். ஆனால் வேலை செய்யறதுக்கு இந்த படிப்பு பத்தாது. வேலை செய்யறதுக்கு மனசு குணம், ஒரு நல்ல அறிவு, நல்ல ஞானம் வேணும். அப்போ தான் வேலை செய்ய முடியும். அரசு உத்தியோகம் கிடைச்ச உடனே வேலையெல்லாம் செய்யறது இல்லை. மற்ற மக்களை மேய்க்கிறது, இல்லை ஏமாத்துறது, இல்லை அதிகாரம் பண்ணுறது, இதுக்கு தான் வேலை வேணும்னு எதிர்பார்க்குறோம். இப்படி ஒரு வகை, இப்படி நம்ம நாட்டு பிரச்சனைக்குள்ளே போனோம்னா தீராத சிக்கல், ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஒரு புதிய தீர்வு அப்படிங்கிறது, தண்ணீர் எல்லா இடத்துலையும் தண்ணீர் இருந்து சுலபமாக பழங்கிட்டு இருக்கும்போது பஞ்சம் பார்த்ததில்லை நான். ஆனால் உனக்கு சௌரியமாக தாரேன்னு சொல்லி எப்பெல்லாம் குழாய் போட்டு தெரு வழியாக வந்து வீடு வீடுக்காக குழாய் வந்துச்சு, அப்போவே பஞ்சம் வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் தண்ணி இல்லை. தண்ணி அவங்களா தேக்கி வச்சிருந்து குழாய் வழியாக வீட்டுக்குள்ளே விட்டாதான் தண்ணிலாம் இப்போ வானத்திலேருந்து வரும்னு சொன்னால் நம்பாத அளவுக்கு பிள்ளைகள்லாம் பெரிய பஞ்சம்லாம் வந்துடும். தண்ணி குழாயிலிருந்து தானே வரணும், அது எப்படி வானத்திலேருந்து வரும்னு கேட்பாங்க. இன்னும் கேட்டால் தண்ணி எங்கே இருந்துடா கிடைக்குதுன்னா பாட்டிலில் தான் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பாட்டிலாக பாக்கெட்டாக தண்ணி வாங்கி குடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஆக மொத்தத்தில் இயற்கையான எந்த ஏற்பாட்டையும் நம்ம இயற்கையை அனுபவிக்கிறது இல்லை அப்படிங்கிற பிரச்சனை நிறையா இருக்குது. நாகரிகங்கிற பேரில், சௌகரியங்கிற பேரில் நிறையா சிக்கல்களையும் தொந்தரவுகளையும் சுமைகளையும், ஏன்னா அறிவு பற்றாக்குறை, புலன் நோக்கத்தோட வெறி, அடுத்தவனை ஏமாத்துற ஒரு திறமை, அல்லது அடுத்தவனுக்கு அடிபணிஞ்சு நம்ம வயிறு வளர்த்துக்கிற ஒரு போலி திறமை, இந்த மாதிரியான உணர்ச்சிகளால் அலக்களிக்கப்படுறோம். அப்போது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளி எப்படி நமக்கு தெரியும்? தெரியணும்னா என்ன செய்யணும்? வீட்டில் படுத்துங்கிறியா, நாளைக்கு பரீட்சைக்கு சீக்கிரம் எந்திக்கணும்னு நினைக்கிறியா, அலாரம் வச்சுட்டியா? இப்போவே நள்ளிரவுக்கு முன்னிரவு வரைக்கும் படித்தாச்சு. நள்ளிரவுங்கிறது 12-1 மணி இருக்குன்னா அதுக்கு முன்னிரவுக்கு முன்னால் 10-11 மணி வரைக்கும் படித்தாச்சு. இன்னும் அதிகாலையில் 4வது ஜாமத்தில் விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு படிக்கணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க. அதுக்கு அலாரம் வச்சுட்டு படிக்கிறீங்க, படுத்துக்கிறீங்க. அறவர உணவு, அஜீரணமான உணவு, ஜீரணமாகிறது கூட அவகாசம் கொடுக்காத அளவுக்கு திங்கிதையாவது குறைச்சிருக்கணும். அதுவும் விட மாட்டாங்க. நல்லா படிக்கிற பிள்ளை நல்லா சாப்பிடுன்னு சொல்லி திரிச்சிருப்பாங்க. குண்டங்க மடங்க சாப்பிட்டு அலாரம் வச்சு எழுந்திருக்கும் போது உடல் சுமையாக இருக்கும். ஜீரணம் ஆகியும் ஆகாமலும், ஓய்வு எடுத்தும் எடுக்காமலும், உடல்ல ஒரு கனமான மோசமான விளைவுகள் உள்ள அறவுரை சமையல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அறவேக்காட்டு ஜீரணம். அதோட எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு தூங்கி விழுந்துக்கிட்டு அலாரத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த அலாரம் அடிச்சுதான் நீ எழுந்திரிச்சிருக்க மாட்ட. அங்கதான் அதைத்தான் சொல்ல வந்தேன் இவ்வளவு நேரம். அலாரம் வச்சிருக்கோம்னு மனசுக்குள்ள சொல்லி இருக்கிற அந்த
திட்டமே அலாரம் அடிக்கும்போது நீ எந்திரிச்சிருவ. நீ எந்திரிச்சு அலாரம் அடிக்கிறத நீ முழிச்சதுக்கு அப்புறம் தான் அலாரத்தையே பார்ப்ப. இல்லைன்னா சரீரம் மெத்தனமா இருந்துச்சுன்னா தூங்கலாம் சிலர், அது சொல்றதுக்கு இல்லை. ஆனா சரியான உடல் இருக்கிறவங்க புதுசா இந்த மாதிரியான ஏற்பாட்டில் மனசு சொல்லும், அது உள்ளொளியினால ஏற்படக்கூடிய ஒரு விழிப்புணர்வு. இது ஒரு உதாரணம். இல்லைன்னாலும் இப்ப நீ கண்ணை மூடிட்டு உள்ளுக்குள்ள மனக்கண்ணுக்குள்ள பார்க்குறோம், நம்ம பார்த்த காட்சிகளோ, பகல்ல பார்த்த காட்சிகள், சந்திச்ச நபர்கள், அவங்க கிட்ட பேசினதோ கண்டிப்பா மனத்திரையில கண்ணை மூடிக்கிட்டு நீ உள்ள ஓட்டினாலும் படம் ஓடும். அப்போ உள்ளொளி இருக்கு அப்படிங்கிறது இந்த உதாரணத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். இந்த உள்ளொளிய பூரணமா புரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பினோம்னா, உடலை நேரா ஒன்னால வச்சுக்க முடியலன்னாலும் உணவு வகையில கொஞ்சம் திடப்படுத்தி, அதாவது ஒழுங்குபடுத்திட்டு அளவான ஆரோக்கியமான எளிமையான லகுவா ஜீரணமாகுகிற மாதிரியான உணவுகளை, பிரசாத உணவுகளை, இறைவனுக்கு நிவேதனம் பண்ண உணவுகளை எடுத்துக்கிட்டு மகாமந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு புலன்களை எல்லாம் ஒரே நேர்கோட்டின் கீழே, மனம் புத்தி புலன் சுவாசம் எல்லாத்தையும், சரீரம் எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே தொடர்ந்து உச்சாரணம் பண்ணிக்கிட்டு உணவையும் இந்த உணர்வையும் பாதுகாத்துக்கிட்டோம்னா, நேர்கோட்டில் வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக உள்ளொளியை நம்ம உணர முடியும். எல்லா புலன்களையும் அந்த ஒளி இருக்கிறத உணர முடியும். இந்த ஒளி இருக்கிறத உணர ஆரம்பித்த உடனே முன்னால் நமக்கு நடத்தக்கூடிய ஒரு கதையை ஞாபகம் வச்சுக்கலாம். அம்மையப்பட சுற்றி ஞானப்பட வேணும்னு முனிவர் நாரத முனிவரால் தூண்டப்பட்டு விநாயகனும் முருகனும் அந்த போட்டியில் கலந்துக்குவாங்க. அந்த போட்டியில் கலந்துக்கும் போது விநாயக பெருமான் அம்மையப்பனே உலகம், உலகமே அம்மையப்பன்னு தன்னுடைய தாய் தகப்பனை சுற்றி வாங்கிக்கிட்டதாகவும், முருகன் மயிலேறி அவர் சொன்னபடியே நிஜமான அந்த மண் உலகத்தை முழுவதுமே சுற்றி வர்றதாகவும் கதை இருக்கும். இந்த ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளொளியால அவர் வெளியில சுத்தினாரு முருகன், உள்ளொளியால உள்ளேயே சுத்திக்கிட்டாரு விநாயகர். இது ஒரு தந்திரமும் கிடையாது, முருகன் சுத்தினதுல மந்திரமும் கிடையாது. ரெண்டு பேருமே சரியாத்தான் இருந்தாங்க. அப்போ விநாயகருக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்ற மாதிரி கதை இருக்கும். ஆனாலும் முருகன் கோவிச்சுக்கிட்டு போன மாதிரி இருக்கும் கதை. இருந்தாலும் முருகனே ஞானத்தின் வடிவம். அவன் அம்மையப்பட சுத்தணும்னு அவசியம் இல்லை, உலகத்தை சுத்தணும்னு அவசியம் இல்லை. உள்ள இருக்கக்கூடிய ஒளியால நாம உயிர் மூச்சு, இந்த ஒளியால நம்ம பிரபஞ்சம் முழுவதையுமே ரொம்ப சுலபமா சுற்றி வரலாம். சித்திரகேதுன்னு ஒரு முனிவர், அவரு தன்னோட மனைவியோட பிரபஞ்சம் முழுவதுமே சுற்றி வருவார். தனி ஒரு மாளிகையில் அவருடைய தவ வலிமையினால குடும்பம் நடத்துறது. அவர் மாளிகை கைலாசம் வைகுண்டம் எல்லாம் சுற்றி வரும். அப்படி வரும்போது தான் பார்வதி பரமேஸ்வரன் உட்காந்து பாகவதம் கதை நடக்கிற இடத்த அவர் வேடிக்கை பார்க்குறாரு வானவெளியாக வரும்போது. அப்போ சிவருமான் என்ன பார்வதி அம்மாவை மடியில் உட்கார வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு, கிருஷ்ணர் கதையை சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு அவர் கொஞ்சம் சிரிச்சிருவார். அதனால அம்மாவுக்கு கோபம் வரும். அது ஒரு பாகவதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அப்போது கைலாசத்தை கடந்து வானவீதியில் போகும்போது, வானவீதினா இப்போ நம்ம விமான போக்குவரத்தில் ரொம்ப அதிக உயரத்தில் போகிறாங்க, பூமியில் இருக்கிறதெல்லாம் தெரியாத அளவுக்கு. அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. சும்மா இந்த பறவைகள் பறக்கிற மாதிரி சர்வசாதாரணமாக அவங்களால காற்றில் அப்படி மிதந்து வர முடியும். அந்த அளவுக்கு தவலிமை, அனிமா மகிமா லகிமாங்கிற பல அஷ்ட சித்திகளையும் பெற்றவர்கள். அந்த பயிற்சியால் தன்னுடைய தேகத்தை ரொம்ப லகுவாகவும் காற்றை போலையும் நெருப்பை போலையும் ஆக்கிக்க முடியும். அவங்க இந்த சீதோஷ்ணங்களால் பாதிக்கப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கெல்லாம் உடம்புல பயிற்சி பண்ணலாம். அதெல்லாம் உள்ளொளியினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். நமக்கு உள்ளொளி இருக்குங்கிறத நம்ம இந்த உதாரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பயிற்சி பண்ணினோம்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தாராளமாக சுற்றி வரலாம். உடலை இந்த வெப்பத்துல இருந்தும் குளிர்ல இருந்தும் கூட சௌகரியமாக காப்பாற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் வெப்பத்தினாலையும் குளிர்னாலையும்
பல்வேறு காற்று தூய்மை இல்லாமலும் தேகத்துல பல நோய்களை அனுபவிக்கிறோம், பல அசௌகரியங்களை அனுபவிக்கிறோம். ஏன்னு கேட்டா மனம், புத்தி, புலன்கள் எதுவுமே ஒரு நேர்கோட்டில் ஒழுங்கான நடவடிக்கையில் அதனுடைய இயல்புப்படி இருக்க விடுறதில்ல. அதனால எல்லாமே இடைஞ்சலா இருக்குது. சட்டையை நீ அயன் பண்ணி போடுற, எதுக்கு சுருக்கம் இல்லாமல் நேர்த்தியா இருக்கணும்னு? அதே மாதிரி குணத்தை அயன் பண்ணிக்க வேண்டியதானே. சூடு போட்டு தேய்க்கிறோம் துணியை, அது நேரம் நிமிர்ந்துருது சுருக்கமெல்லாம். அதே மாதிரி ஞானச்சூடு இருந்துச்சுன்னா புலன்களும் புத்தியும் ஆனால் கசகசன்னு எல்லாத்துக்கும் எதிர்வினையா, ஏட்டிக்கு புடியா, கேலியும் கிண்டலுமா, ஆத்திரமும் பரிகாசமுமா, இளக்காரமும் பயமுமா, இப்படி பல்வேறு கசங்கள்லாம் வராது மனசுக்கு. ஞானச்சூடு இருந்ததுன்னா நேர்த்தியா இருக்கும். அதே மாதிரி உடைய மாதிரி உடல், உயிருக்கு உடலான உடலையும் நேர்த்தியா வச்சுக்கலாம், திருத்தமா வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது அவசியம்ங்கிறத இப்ப எடுத்து சொல்றாரு. ஆக மொத்தத்துல முடிவுல நீ செயல்படுறதும் பகவானை பற்றிய நினைவுல இருக்கிறதும் தான் உன்னோட விடுதலைக்கு உகந்ததா இருக்கும், கடமையை நிறைவேற்றுறதுக்கும் வெற்றிகரமாகவும் இருக்கும். அப்படிங்கிறது பகவானுடைய நமக்கு அவர் வழங்குற அன்பான அருளாட்சி. அதை நம்பி அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் அமைதியாகவும், மன அமைதியோட, சித்த சுவாதீனத்தோட, புத்தி சுவாதீனத்தோட, பெரியவங்க சொன்ன வழியை கேட்டு அலக்களிக்கிற புலன்கள் முதல்ல நம்மளை நாம் அமைதிப்படுத்திக்கிட்டோம்னா, அமைதிப்படுத்துறதுக்கு உதவியான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு மிகவும் எளிதான ஜீரணமாகிற அனாவசியமான உணவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு, மசாலா, மாமிசம் இதெல்லாம் தவிர்த்துட்டு தேவையான அளவுக்கு மட்டுமே உணவு, உறக்கம், ஓய்வு எல்லாத்தையும் நிதானமாக பயன்படுத்தினா கூட நம்ம படிப்படியாக முன்னேறலாம். அடுத்து அர்ஜுனை வெற்றிகரமான அந்த போரை நடத்துறதுக்கு அவனுக்கு எல்லா வகையிலையுமே உதவி செய்கிறாரு. அறிவை வலிமைப்படுத்துறாரு, பற்றுதில்லாத ஒரு வீரத்தை காட்டுறாரு, இரக்கமுள்ள வீரத்தை காட்டுறாரு. எது இரக்கம்னு காட்டுறாரு, எது புத்திசாலித்தனம்னு காட்டுறாரு. இவன் முதல்ல இறக்கப்பட்டது எல்லாம் புத்திசாலித்தனமாக பேசினதெல்லாம் இவரது ஒரு மதிப்பும் இல்லாமல் தள்ளி விட்டுட்டாரு. அதெல்லாம் நீ இறக்கமும் படலை, புத்திசாலியாகவும் பேசலை, அறிவாளி போல பேசுகிற நீ கவலைப்பட தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற முட்டாளை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தள்ளி விட்டார். இப்போ இவர் சொல்கிறது தான் உண்மையான இறக்கம், உண்மையான வீரம், உண்மையான பரிவு, உண்மையான கடமையை நிறைவேற்றுறது அப்படிங்கிறத வரிசையாக சொல்கிறார். தேகம், ஆன்மா, புலன்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி ஆசுவாசப்படுத்துகிறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.